ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி சூப்பரான ஒரு காடை கிரேவியும் சாம்பாரும் தான் பண்ண போகிறோம். நீங்கள் சளி இருமல்லாம் இருக்குது அப்படின்னா காடை கிரேவியை நல்லா மிளகு தூள்லாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ரசம் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கு சாம்பார் கூட அதுக்கு ஏற்ற மாதிரி நான் மசாலாலாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். முதல்ல நம்ம சாம்பார் ரெடி பண்ணிடலாம். இந்த காடை கிரேவிக்கு ஏற்ற மாதிரியே அந்த சாம்பார் இருக்கணும். ரொம்ப காரசாரம் இல்லாமல் மைல்டாக இருக்கணும். அதே நேரத்தில் காடை கிரேவி காரசாரமாக இருக்கணும். அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம சாம்பார் பண்ணிடலாம். ஒரு 200 கிராம் துவரம்பருப்பை 2 தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு குக்கரில் போட்டிருக்கிறேன். ஒரு 300 ml தண்ணி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நம்ம இது கூட மஞ்சள் தூளும் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி சேர்த்துட்டு வேக வச்சிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சின்ன வெங்காயம் அதாவது சாம்பார் வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 பச்சை மிளகா, தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் 2 தக்காளி அதாவது ஒரு 200 கிராம் தக்காளி கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 100 கிராம் தக்காளியை இந்த பருப்போடு சேர்த்துடலாம். 100 கிராம் தக்காளி இருக்கட்டும். இதை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். நீங்கள் பருப்பில் வேக வைக்கிறத எப்போவுமே கொஞ்சம் பெருசாகவே வெட்டி போட்டுக்கலாம். அப்போ தான் மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு நான் இதை ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். எண்ணெய் எதுக்கு விட்டேன்னா மேலே சிந்தாமல் வழிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் போட்டேன். அடுத்து காய்கறி வேக வச்சிடலாம். இன்னொரு பாத்திரம் எடுத்து அதில் ஒரு 200 ml தண்ணி சேர்த்துருக்குறேன். மீதி இருந்த சாம்பார் வெங்காயம் ஒரு 10 சாம்பார் வெங்காயமும் அந்த ஒரு தக்காளி 100 கிராம் தக்காளி வெட்டி வச்சுருந்ததையும் சேர்த்துட்டு நீங்கள் என்ன காய்கறி சேர்க்குறீங்களோ அந்த காய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கு மொத்தத்தில் ஒரு 300 கிராம் காய், அவரைக்காய், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட்டு இவ்வளோ சேர்த்து நான் காயை வேக வச்சுருக்கிறேன். நமக்கு இது விசில் அது ஸ்டீம் போகிறதுக்குள்ள காயும் வந்துடும். கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதை போட்டுட்டு பருப்பை வேக போட்டுட்டு காய் வேக போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் பருப்பு அதில் இருக்க பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையுமே நல்லா மசிச்சுக்க போகிறேன். மசிச்சா தான் இந்த சாம்பார் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக அதில் இருந்த பச்சை மிளகா எல்லாமே மசிஞ்சிருச்சு. நம்ம இதுக்கு தக்கன நம்ம சாம்பார் பொடி போடுவோம். ஏன்னா பச்சை மிளகா மசிச்சிருக்கனால அந்த காரம் இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த மாதிரி பச்சை மிளகாவை மசிச்சது பிடிக்கும். அதனால் நான் இந்த மாதிரி தான் சாம்பார் வைப்பேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே காயும் வெந்துருச்சு. இதில் இருக்க சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாமே அப்படியே இருக்கட்டும். எந்த அளவுக்கு வெந்திருக்குதோ அப்படியே இருக்கட்டும். இது எதையுமே மசிக்கக்கூடாது. இப்போ நான் காய் வேக வச்ச பாத்திரத்தில் நான் பருப்பையும் சேர்த்துட்டேன். பருப்பு கடைஞ்சி வச்சுருந்ததை சேர்த்தாச்சு. இப்போ நம்ம புளி தண்ணியெல்லாம் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், ஒரு பாதி எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் புளியை எடுத்து ஊற வச்சு அதில் இருக்க ஸ்டாக் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா டைரெக்டாக நம்ம இப்போ பருப்பில் போட்டோன்னா அது சூடாக இருக்குது, அதனால் கட்டிப்படும். அதனால் நான் புளி தண்ணியில் கரைச்சிட்டு இதில் சேர்த்துடுறேன். நீங்கள் டைரெக்டாக காய் கூட போட்டு வேக வைக்கலாம். புளி அல்லது சாம்பார் பொடி எல்லாம் போட்டு வேக வைக்கனாலும் வேக வச்சுக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் இந்த மாதிரியும் பண்ணுவேன், அதனால் சொல்லித்தர்றேன். இது கூட இப்போ தேவையான தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு உப்பு, புளியில் காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தலை நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயும் போடுங்க, நல்லாயிருக்கும். அது கொதிக்கும் போது நல்ல ஒரு மனம் அதோடு சேரும். கடைசிலேயே நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கலகலாம் நல்லா கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் விட்டுருக்கேன். சாம்பார் வைக்கும்போது எப்போவுமே கொஞ்சம் அடிக்கடமான பாத்திரம், அப்படி இல்லைன்னா நல்லா அலுமினிய கடாய் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்படின்னா அடி பிடிக்காது. இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். நம்ம இப்போ தாளிச்சிக்கலாம். 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கடுகு, ஒரு 10 போல் வெந்தயம் சேர்த்துருக்குறேன். 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் காயப்பொடி. காஞ்ச மிளகா பொரிஞ்சதும் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் எப்போவுமே காயப்பொடி போடுவேன். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு நம்ம தாளித்து ஊற்றிடலாம் சாம்பாருக்கு. இப்போ சாம்பார் ரெடி ஆகிட்டு தாளித்து கொட்டினதுமே நம்ம கலந்து விட்டுட்டு உடனே மூடி வச்சிடணும். நான் கடைசியாகவும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிட்டேன். நான் சாம்பார் வடைக்கு சாம்பார் பண்ணாலும் இதே மாதிரி தான் பண்ணுவேன். அடுத்து நம்ம காடை கிரேவி பண்ண போகிறோம். அந்த காடை கிரேவி எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். நான் ஒரு 4 காடை வாங்கியிருக்கேன். இதை இப்படியே பண்ண போகிறது கிடையாது. இதை ஒவ்வொரு காடையும் 4 பீஸாக கட் பண்ணிக்க போகிறேன். கட் பண்ணிவிட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. 2-3 தண்ணியெல்லாம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கிரேவி பண்ணலாம். இந்த 4 காடையும் ஒரு 600 கிராம் இருக்கும். அதுக்கு தக்கனதான் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். குக்கரில் நான் இன்னும் எண்ணெய் சேர்க்கலை. எண்ணெய் சேர்க்காமலே நான் ஒரு 300 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதாவது சாம்பார் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். ஒருவேளை உங்கள்கிட்ட சாம்பார் வெங்காயம் இல்லை அப்படின்னா பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா இலை, ஒரு 100 கிராம் பல்லாரி வெங்காயம் இப்படி சேர்த்துருக்குறேன். அதாவது 400 கிராம் வெங்காயத்துக்கு 300 கிராம் சாம்பார் வெங்காயமும் 100 கிராம் பல்லாரி வெங்காயமும் சேர்த்துருக்குறேன்.
நீங்கள் ஒருவேளை உங்கள்கிட்ட பல்லாரி வெங்காயம் அதாவது சாம்பார் வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 300 கிராம் சேர்த்துக்கோங்க போதும். இப்போ நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது வதங்குறதுக்கு தேவையான எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இது வதங்கட்டும். இங்கே பாருங்கள், இன்னும் எனக்கு வதங்கலை. எங்கள் எண்ணெயுமே ரொம்ப ட்ரையாக இருக்குது. அதனால் நான் வந்து திரும்ப கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். திரும்பவும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து கிரேவி பண்ணும்போது அந்த கிரேவி வந்து சூப்பராக இருக்கும் இந்த காடைக்கு. இங்கே பாருங்கள், நான் வாங்கிட்டு வந்த காடையை இந்த மாதிரி தான் கட் பண்ணியிருக்கிறேன். அதனுடைய லெக் பீஸை 2ஆக கட் பண்ணியிருக்கேன். செஸ்ட் பீஸையும் 2ஆக கட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு பார்க்கலாம். வெங்காயம் வந்து நல்ல ஒரு 80% வதங்கியிருக்கணும். இங்கே பாருங்கள், நல்ல 80% நல்லா வதங்கியிருக்கு. அப்படின்னா தான் காடை கிரேவி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வெங்காயத்தை வதங்க விடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். நல்ல கலர் வரணும் அப்படின்றதுக்காக. 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். ஏன்னா சாம்பார் காரம் இல்லாமல் தான் பண்ணியிருக்கிறேன். அதனால் வந்து இந்த கிரேவி கொஞ்சம் காரசாரமாக பண்ணுறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த க்ளீன் பண்ணி வச்சுருந்த காடை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். 600 கிராம் காடையும் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நல்லா புரட்டிக்கோங்க. இந்த மசாலாவோட ஃப்ளேவர் வந்து போகணும். 2-3 நிமிஷம் நல்லா புரட்டணும். எப்போவுமே சொல்லியிருக்கிறேன், இந்த சிக்கன் கிரேவி, காடை கிரேவி, மட்டன் கிரேவி எது பண்ணாலும் வெங்காயம் வதக்குறதும் ரொம்ப முக்கியம், மசாலா வதக்குறதும் ரொம்ப முக்கியம். ஒரு 2-3 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 150 கிராம் தக்காளியை நான் வந்து மிக்சியில் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை வந்து இதில் சேர்த்துடலாம். எல்லா தக்காளியையும் சேர்த்துட்டு, அதாவது அரைச்ச தக்காளியை சேர்த்துட்டு, ஒரு அரை கைக்கு கொத்தமல்லி இலையும் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இப்போ இதை இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கலாம். அதாவது அந்த தக்காளியோட ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் விட்டு விட்டு வதக்கிக்கிட்டே இருங்க. அப்படின்னா தான் வந்து அந்த கிரேவிக்கே ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கணும். வதக்குறதுல மட்டும் டக்கு டக்குன்னு ஒரு அரை நிமிஷம் வதக்கிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா கிரேவிக்கு ருசி கொடுக்காது. ஒவ்வொன்றும் சேர்த்து 2-3 நிமிஷம் வதக்குனிங்கன்னா தான் ருசி கொடுக்கும். நான் ஒரு 200 ml தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா குக்கரில் தான் இதை 2 விசில் வச்சு எடுக்க போகிறோம். இது டேரெக்டாக நீங்கள் கடாயில் நீங்கள் வதக்கி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 400 ml தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வேக விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் கலந்து விட்டுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு நான் சேர்த்துருக்க மிளகாய் தூளோட காரம் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு திரும்பவும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 2 விசில் விட போகிறேன். 2 விசில் விட்டுட்டு இங்கே பாருங்கள், நல்லா அப்படியே தகன்னு இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து அப்படியே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற பக்குவத்தில் இருக்குது. இன்னொரு 5 நிமிஷம் திறந்து வச்சு நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னா வந்து கரெக்டான பக்குவத்தில், நம்ம சாம்பாருக்கு ஏற்ற பக்குவத்தில் வந்துடும். இங்கே பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து இந்த பக்குவத்தில் தான் இருக்கும். நான் இதில் மிளகுத்தூள் சேர்க்கலை. நீங்கள் ரசத்துக்கு செய்கிறீங்க அப்படின்னா மிளகுத்தூள் சேர்த்து செய்யுங்க. மிளகாத்தூளை கம்மி பண்ணிவிட்டு. கண்டிப்பாக இந்த காடை கிரேவியையும் இந்த சாம்பாரையும் உங்கள் வீட்டில் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். வீட்டில் வெறும் இந்த காடை கிரேவி மட்டுமே வச்சு சாப்பிட்லாம். ஆனால் சாம்பாரோடையோ அல்லது பருப்போடையோ வச்சு இந்த காடை கிரேவி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.